வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலாம் லக்ன அன்பர்களுக்கு பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரை 14 நாட்கள்ல நம்மளுடைய துலா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி கிரகம் கும்பராசியில சூரியனோடு இணைந்து கிரக சேர்க்கை பெறுகிறது. அதற்கான பதிவு தான் இது. சூரியனும் சனியும் பகை கிரகங்கள், எதிர்த்தன்மை வாய்ந்த எதிர்ப்பு கிரகங்கள். இந்த கிரகங்கள் ஒரே நட்சத்திரத்தில் சேரும்போது கிரக யுத்தம் நடக்கிறது. ஒரே ராசியில் சேர்வதை நம்ம ஜென்ரலா சேர்க்கைன்னு பார்க்குற முறையில இருந்து இது வேறுபட்டு ஒரு நட்சத்திரத்துல இணைந்தாதான் அந்த கிரக சேர்க்கையின் பலனை தரும் அப்படின்ற முறையில நம்ம பலன் சொல்றோம். சனி சதயம்னு சொல்லக்கூடிய அந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அந்த சனி செல்லக்கூடிய அந்த சதய நட்சத்திரத்துல சூரியன் சேரக்கூடியது பிப்ரவரி 20. அதுல இருந்து விடுபடக்கூடியது மார்ச் 4. இந்த 14 நாட்கள்ல ஏற்படக்கூடிய கிரக யுத்தம் நமக்கு 5ஆம் இடத்துல நிகழுது. இந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா சந்தோஷம், குழந்தைகள் நலம் மற்றும் கலைகள், நமது தனிப்பட்ட திறமைகள், விளையாட்டு, இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அப்ப இந்த இடத்துல டெக்னாலஜிக்கலா சில நன்மைகள் கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் இஷ்ட தெய்வஸ்தானம்னு சொல்றோம். அந்த சில பேருக்கு உபாசனைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட உபாசனைகள்ல இறையருள் பெறக்கூடிய விஷயத்தை இந்த 5ஆம் இடம் வைத்திருப்பதால் அதுல எதிர்பாராத சில நல்ல அனுபவங்கள், அந்த ரியலைசேஷன், அந்த விழிப்புணர்வு, ஆன்மீக பலம், இதையெல்லாம் பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் டெக்னாலஜிக்கலா அதை ஒரு கண்டுபிடிப்பாக செய்வதற்கும் ஆய்வு பண்றதுக்கும் அந்த கலைகளை அதை மேம்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த சூரியன் என்பது கொஞ்சம் ஆதிக்கம் நிறைந்த கிரகம். நம்முடைய எதிர்பார்ப்பை தூண்டி விடுகிற கிரகம். அப்ப ஆசைகள், திட்டங்கள் எல்லாமே சூரியனால் ஏற்படும் போது இந்த 5ஆம் இடம் என்பது என்னன்னா ஆசைகளை நிறைவேற்ற கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த 5ஆம் இடம் வச்சிருக்குன்னா அது சனி கையில போய் இருக்கு. அந்த சனியினுடைய வீட்டுல போய் சூரியன் சரண்டர் ஆகிறாருன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு அப்செட் மைண்டை கொடுத்துருவாரு. சந்தோஷமா ஒரு விஷயத்தை அணுகி அதுல மீண்டு வர்றது எப்படி, அதை திடீர்னு ஒரு அதிர்ச்சி அடைஞ்சி அதுல கொலாப்ஸ் ஆகி சோகமாகிறது எப்படி. அப்ப இந்த சோகம் அப்படிங்கிறத இந்த 2 கிரகமும் மோதிக்கிறதுனால வர்ற விஷயம். ஏன்னா எதிரும் புதிருமான கிரகங்கள், தந்தையும் மகனுமே எதிரி. இப்ப நமக்கு 5ஆம் இடம் நம்முடைய குழந்தையை குறிக்கிறது. அந்த குழந்தைக்கு 7ஆம் இடமான சூரியன் என்பது அந்த குழந்தை என்னெல்லாம் எதிர்பார்க்குதுங்கிறத குறிக்குது. அப்ப இந்த முரண்பாடுகள்னால என்ன ஆகுதுன்னா ஒரு சங்கடங்கள், சஞ்சலங்களை அந்த 5ஆம் இடம் கொடுக்குது. அப்ப சந்தோஷம் அங்க கெட்டு போகுது. அந்த 14 நாட்கள்ல நமக்கு அது மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வளர்த்துக்கூடாது. ஒரு விஷயம் அந்த இடத்துல நமக்கு தீமையா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதீதமான நம்பிக்கை, எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும். அதற்கான முயற்சிகளை அந்த நேரத்துல தள்ளி போட்டுக்கணும். ஒரு சந்தோஷம்னு எதையெல்லாம் நினைச்சு போறோமோ அதுல எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கிறத நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி ஒரு 5ஆம் இடத்துல வலுவா சனி இருக்கிற நேரம் இந்த சூரிய யுத்தம் பண்ணும்போது அந்த சனியினுடைய பவர் கேன்சல் ஆகும். அப்ப அந்த இயற்கையான சந்தோஷ சூழல்கள் மாறிவிடுகிறது. ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்கு ஆளாகிறது, அல்லது அவநம்பிக்கைக்கு ஆளாகிறது, அல்லது அவங்களுக்கு அது மேல நம்பிக்கை போயிடும். ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அப்செட் மைண்டை கிரியேட் பண்ணி விடும். இது நிறைய மூளை உழைப்பு செய்யறவங்களுக்கு நிகழும். ஏன்னா மைண்ட் ஒர்க்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அவங்களால அதை செய்ய முடியும்.
டிசைனிங்கில் இருக்கவங்க, ஆர்கிடெக்டில் இருக்கவங்க, நுணுக்கமான திறமைகளை வெளிக்கொணர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த இது இருக்கு. அதே போல் தான் நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை, இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நம்மளுடைய ஈடுபாடுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சில உபாதைகள், அதனால நமக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். பட் ஜென்ரலா இயற்கையான நம்மளுடைய வில் பவரை நாம பேசிக்கலாவே வளர்த்துக்கிட்டே 5ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்த நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கணும். 5ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த 5ஆம் இடம் சனி பகவானுடைய இடம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்க. செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம். அப்ப பத்ரகாளி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, முருகன் வழிபாடு, இதெல்லாம் அந்த 5ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு உதவும். அப்ப இது மாதிரியான ஒரு பலத்தை நாம பெருக்கிட்டோம் அப்படின்னா இந்த சூரியன் சனி யுத்தம் நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்ப பொருளாதாரம் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னா தட்டுப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரியான இந்த மாசி மாதம் முழுக்கவே சூரியனும் 5ல் இருக்க. 5ஆம் இடத்து கிரகங்கள் வலுவில்லை. ஆனா செவ்வாய் நம்மளுக்கு 4ல் இருக்கிறது, 10ஆம் வீட்டை பார்க்கறது. இப்ப நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல வேலை பார்க்குறீங்க, ஹார்ட்வேர்ஸ்ல வேலை பார்க்குறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலைக்கு உத்தரவாதம் உண்டு. அதே நேரத்தில் சொந்த தொழில் ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ஓனர்ஷிப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அது செவ்வாயினுடைய பலத்தினால தொழிலுக்கு பங்கம் நேராது. ஆனால் மனம் என்பது அமைதியை இழப்பதற்கு நாம விடக்கூடாது. வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுபோக நம்முடைய சகோதர வகையில நமக்கு தைரியம், நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை அதிகப்படுத்துறதுல எல்லாம் நாம நம்பிக்கையோடு செயல்பட்டு அதை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கலாம். வீடு, வாகனம், யோகங்கள், உறவுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சஞ்சலங்கள் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அப்செட் ஆகும்போது அதனுடைய பாதிப்பு நம்மளுக்கும் வருதுங்கிறது தான். இப்ப ப்ரொடக்ஷன் சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வேலையிலிருந்து லீவு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். அல்லது வேலை குறைவா இருக்கு சார், அந்த உற்பத்தி இல்லைன்ட்டு கொஞ்ச நாள் தடை பண்ணிட்டாங்க வேலையை அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. திருமண குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துல பிடிவாத குணத்தை தளர்த்திக்கணும். அப்பதான் அன்பு நமக்கு பரிமாற்றங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அந்த பிடிவாத குணம் என்னவாகும்னா அந்த இடைவெளியை அதிகரிச்சுக்கிட்டு போயிடும். பூர்வீக சம்பந்தப்பட்ட தந்தை வர்க்க சம்பந்தப்பட்டதுல பிணக்குகள் வந்துடாம பார்த்துக்கணும். அதாவது தொடர்பு அருந்து விடாது, ஆனா அந்த தொடர்புக்கு ஏதோ ஒரு பிளாக் மார்க் அங்க கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்க அவாய்டு பண்ணிக்கணும். இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்க டீல் பண்ணிக்கணும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் மட்டும் கொஞ்சம் இதை நெகட்டிவா வேலை செய்யும், மற்றபடி நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.